வேலைநிறுத்தம் தொடர்பாக முறையாக நோட்டீஸ் வழங்கப்பட்டே போராட்டம் நடத்தப்பட்டதாக தொழிற்சங்கங்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்கள் சிவபிரகாஷ். அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் இந்த பொங்கல் சமயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வேலை நிறுத்த போராட்டம் என்பது மக்களுக்கு மிகவும் இடையூறு அளிக்கும் என்பதும், அதே போல தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையில் ஏன் தொடர்ந்து தோல்வி அடைந்து வருகிறது, அதேபோல மக்களின் நலன் குறித்து அரசும் போக்குவரத்து தொழிற்சங்கங்களும் ஏன் கவனத்தில் கொள்ளவில்லை என்பதனை தொடர்ந்து நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையின் போது அவர்கள் அது குறித்தும் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், கிட்டத்தட்ட இது பல வருடங்களாக போக்குவரத்து தொழிற்சங்கங்களிடையே நடைபெறக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருந்து வந்தாலும் இந்த 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட பொங்கல் பண்டிகைக்கு ஒரு வார காலம் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வேலை நிறுத்த போராட்டம் என அறிவித்ததால் மக்கள் பொங்கல் பண்டிகைக்கு எப்படி ஊருக்கு செல்ல போகிறோம் என்று தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றனர். இதன் காரணமாக தற்போது இந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்த போராட்டத்தை நிறுத்துவதற்கு குறைந்தபட்சமான அவர்களது கோரிக்கையை ஏற்று அதனை பரிசீலனை செய்வதற்கு அரசு தயாராக இருக்கிறதா என்பது குறித்து கேட்டு சொல்வதற்காகத்தான் நேரம் அளிக்கப்பட்டு இந்த வழக்கானது 2.25 மணி அளவில் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி மாத அகவிலைப்படியாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு போக்குவரத்து தொழிலாளர்கள் தரப்பு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. அது தரப்பா தமிழக அரசு எதுவும் விளக்கம் அளித்திருக்கா? அது குறித்தான விவரங்கள். இப்போது தமிழக அரசை பொறுத்தவரையிலும் இந்த ஜனவரி மாத ஓய்வூதியதாரர்களுக்கான ஜனவரி மாத பணபலன்களை மட்டும் அளிப்பதற்கு மொத்தமாக எவ்வளவு செலவாகும், அரசு தரப்பிலிருந்து மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க, அவர்களுக்கு அந்த ஒரு மாதத்திற்கான அந்த அகவிலைப்படியை மட்டும் வழங்குவதற்கு எவ்வளவு செலவாகும் என்பது குறித்து அரசின் மற்ற துறைகள், அதாவது நிதித்துறை ஆகியோரிடம் பேசி அதற்கான பணம் வரவு மற்றும் தற்போது அரசிடம் இருக்கிறதா, அதை கொடுப்பதனால் ஏற்படக்கூடிய சாதகங்கள் என்னென்ன பாதகங்கள் என்னென்ன என்பது குறித்தெல்லாம் விசாரித்து அதன் பிறகுதான் அவர்கள் தற்போது நீதிமன்றத்தில் இன்று 2.25 மணி அளவில் விசாரணை தொடங்கும் போது அவர்கள் அரசு தரப்பில் இருந்து நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்படும். அதன் பிறகுதான் ஒருவேளை இவர்களது முக்கியமான கோரிக்கை என்பது ஜனவரி மாதமான ஓய்வூதியதாரர்களின் பணபலன்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான். ஒருவேளை அரசு அதற்கு கொடுப்பதற்கு சம்மதம் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் தற்போது வேறு காரணம் இருக்காது என்பதால் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை பின்வாங்கி ஆக வேண்டும். ஆனால் அதே சமயம் ஒருவேளை அரசு இல்லை, அது முடியாது என்று ஏதாவது காரணம் சொன்னால் அதன் பிறகு மீண்டும் இவர்கள் தொழிற்சங்க பிரதிநிதிகள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் இந்த வேலைநிறுத்த போராட்டம் என்பது முடிவுக்கு வருமா வராதா என்பது தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.